பாக்கெட்ல இருந்து நைஸா போன் எடுத்துறான். அப்புறம் இன்னொருத்தரோட பாக்கெட்ல இருந்து நைஸா பர்ஸ் எடுத்துட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கான். இவன் ஒரு கில்லாடியான திருடன், எதனாலுமே ஈஸியா ஆட்டைய போட்டுருவான். அப்படிதான் ஒரு நாள் உட்காந்து எது திருடான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் கவனிக்கிறான், அங்க ஒரு லேடி போன் பேசிட்டே நிக்கிறா. அவ கையில ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் திருடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நைஸா அந்த பொண்ணு பேக் திருடிடுறான். அந்த பேக்குக்குள்ள இருந்து என்னடா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா எதுவுமே நல்லதா கிடைக்கல. போன் மட்டும் தான் உருப்படியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துட்டு இந்த பேக்கை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவான். அவன் கொஞ்ச தூரம் தள்ளி வந்து இந்த பேக் வெடிச்சிருது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அங்கேருந்து பயந்து ஓடி வந்துடுறான். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்காங்க. அதுல இவனோட ஃபேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நியூஸ்ல ஃபுல்லாவே போடுறாங்க. அவனோட ஃபேஸ் நியூஸ்ல பார்த்துட்டு இந்த திருட ஷாக் ஆயிருதான். இங்கிருந்து எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். ஆனா ஆல்ரெடி இந்த போலீஸ்காரங்க எல்லாமே இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. தப்பு சிறுசோ பெருசோ என்ன பண்ணாலும் அது நமக்கு கடைசியில் ஒரு ஆப்பா தான் வந்து முடியும்.